டு அவர் சேனல் கைஸ். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் அடிக்கடி எப்போவுமே திண்டுக்கல் வத்தலக்குண்டு அந்த சைடு வருவோம், இல்லை பழனி சைடு வருவோம். அதெல்லாம் தாண்டி இன்னொரு தனித்துவமான செம்ம சீனிக்கான ஒரு ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட் தான் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடு பிரிவு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடு பிரிவுலேருந்து தாண்டிக்குடி அப்படிலாம் போய் ஸோ அந்த கீழே திண்டுக்கல் சைடு வந்துட்டு ஹைவேஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த ரூட் தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். இந்த பண்ணைக்காடு 3.6 ஆமாம் லெஃப்ட் கொடைக்கானல்லேருந்து 26 கிலோமீட்டரில் இருக்குது இந்த பண்ணைக்காடுன்ற பிரிவு. ஸோ இந்த பண்ணைக்காடு தாண்டிக்குடி ரோட் சைடு பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்குது. செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நேச்சர் வைபோட ஃபுல்லாக பேர்ட் சவுண்டோட, யாருமே நிறையா வண்டி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம மட்டும் ஒரு பீஸ்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ரோட் ட்ரிப் அப்படின்னா இந்த ரூட் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைக்காடு வில்லேஜோட ஒரு வியூ காட்டுறேன். ஆக்சுவலாக அது வில்லேஜா ஏரியாவா என்னன்னு தெரியல. அந்த பண்ணைக்காடு ஏரியாவோட ஒரு லாங் வியூ இதுதான், பார்த்துக்கோங்க. இங்கே தாண்டிக்குடியிலேருந்து வத்தலை 44 கிலோமீட்டர். வர வழியில் ஒரு ஓல்டு பில்டிங் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பாட்டு வரும். ஏதாவது பொறுமை சார். இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு, பேக் டோர். ஹாரர் ஹவுஸ் போல் இது. நைட் நேரம் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு இது 35 கிலோமீட்டர்ஸ், ஆத்தூர் 30 கிலோமீட்டர். அப்படியே போவோம். பாருங்கிட்டு ஆடலூர் இந்த ஊர் 17. நம்ம இப்போ வத்தலகுண்டு ரோட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிட்ட யானை இருக்கும் போல் போட்டில் போட்டிருக்கு. பார்த்தாலே தெரியும். போக முடியாதா? போய் போகலாம். ஸோ இந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்டை அடைச்சிருச்சு. பஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது, ஆனால் மெயின்டைன் பண்ணாமே இருக்குது. எதனாலன்னு தெரியல. ஸோ இந்த புல்லாவெளி அப்படின்ற ஊருக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஃபால்ஸ் தான். ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். யார்டேஸ்ட் கேட்டு எல்லாம் யார்டேஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்கலாம். இந்த புல்லாவெளின்ற ஏரியாவை தாண்டின அந்த ரூட்டோட சீனரியே வேறு மாதிரி. சிங்கிள் ரூட் தான், ஃபுல்லாக டீப்பான வேலிஸ்.
ப்ரான்ஸ் ஒன்று போட்டுருக்கு. ஸோ மலை சரிவு ஏற்படலாம், ட்ரைவ் கேர்ஃபுல்லின்னு போட்டாருங்க. ஆல்மோஸ்ட் கீழே இங்கே ஒரு டேம் இருக்குது. டேம் எனக்கு தெரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெட்டு தான். நிறைய ஹேர்பின் இங்கே பாருங்க கைஸ், வியூ செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். மேலேருந்து நம்ம திண்டுக்கல் டு கொடைக்கானலோ இல்லை வத்தலகுண்டு டு கொடைக்கானலோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரூட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம ஒரு சேஃபான ரூட்டு, செம்ம ஒரு வியூஸோடு இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு அற்புதமாக இருக்கும். ஸோ இங்கிட்டும் செக் போஸ்ட் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அதை தாண்டி தான் நீங்கள் மேலே போகணும். மேலே போயிட்டு அந்த ஆடலூர் அது உள்ளே போகாமல் அந்த பிரிவெல்லாம் தாண்டி அப்புறம் தாண்டிக்குடி பண்ணைக்காடுலேருந்து நம்ம கொடைக்கானல் ரூட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரூட் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா 2 ரூட்டுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.